வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர் நடத்திய அந்த மதுரை பொதுக்கூட்டத்தில் அவர் வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார். அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது தாவேகாவினுடைய செயல்பாடுகள் மொத்தமாக முடங்கி கிடைக்கிறது. அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பதை தெரியாமல் விழிப்பதுங்கி நிற்கக்கூடிய தாவேகாவுடன் தற்பொழுது பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று கரூர் சம்பவத்திற்கும் தற்பொழுது தொடர்ந்து பாஜக எந்த ஒரு எதிர்நிலையும் தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து விஜய் அவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டையே தற்பொழுது தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடன் விஜயுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. டெல்லியை சேர்ந்த பாஜக மூத்த தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை தற்பொழுது நடத்தி வருவதாகவும் விரைவில் அது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தற்போது தாவேகா சிக்கியிருக்கக்கூடிய அந்த வழக்குகளில் இருந்து எளிதாக விடுதலையாகி வெளியே வருவதற்கும் அடுத்தடுத்து மேற்கொண்டு எந்த ஒரு விசாரணையையும் எதிர்கொள்ளாமல் எளிதாக இதிலிருந்து கடந்து செல்வதற்கும் உறுதுணையாக இருப்பதற்கு பாஜக உறுதுணையாக இருக்கும் என்று அந்த வாக்குறுதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது விஜய் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜய்க்கு ஆதரவாக துணை நிற்போம் என பாஜக மேலிடம் உறுதியளித்துள்ள நிலையில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடந்து வருகிறது. தற்பொழுது அவர்களுடைய பொதுச் செயலாளர் அதே போன்று துணை பொதுச் செயலாளர்கள் சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்டோரை கைது செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. ஆனாலுமே கூட தாவேகா தரப்பில் எந்த ஒரு கருத்தையும் தற்பொழுது தெரிவிக்காமல் அமைதி காத்து வருகின்றனர். அதே போன்று மத்திய பாஜகவும் இது குறித்து எந்த ஒரு விவரத்தையும் வெளியிடவில்லை. இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் தமிழக அரசியலில் பல மாற்றங்கள் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுப்பார்? பாஜகவுடன் இணைவாரா அல்லது தற்போது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை தனித்து நின்று எதிர்கொள்வாரா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.